தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிடுவதாகவும், ஒன்றிய அரசின் கைப்பாவையாகவும் எதேச்சதிகார போக்குடனும் ஆணையம் செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ளது. இப்பணியை மேற்கொள்ள இது உகந்த காலமல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் வகையிலும் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளதாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தெரிவித்துள்ளது. இதனை கண்டித்து வரும் 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட புகார் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி விழுப்புரம் மாவட்டம் ரோசனை காவல் ஆய்வாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தனக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் அளித்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரியும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வந்தபோது அச்சுறுத்தல் தொடர்பாக மொபைல் எண்களை குறிப்பிட்டு புகார் அளித்தும் சம்பந்தப்பட்டவர்களை கண்டறிய முடியவில்லை என காவல்துறை தெரிவித்ததாக சி.வி. சண்முகம் தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து இந்த புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி ரோசனை போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பிசானாத்தூரில் தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிரான போராட்டம் 16வது நாளாக நீடித்தது. அத்திட்டம் கொண்டுவரப்பட்டால் சுற்றுச்சூழல், விவசாயம், நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களும் பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி அங்குள்ள திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக ஆலை வராது என்று தெரிவித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மகளிர் விடியல் பயணம் சொல்லி நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு. 2வது மாசம் 15ஆவது தேதி 12 மணிக்குள்ள இருக்குது. பெரிய சிறப்பான திட்டம். இதெல்லாம் கொடுத்து என் ரசத்தை கொஞ்சோண்டு வச்சது மாதிரி நடக்குது. இந்த ஆட்சி சொல்லலாம், சத்தியமா ஆட்சியை குறை சொல்ல நல்ல ஆட்சி அங்க இருக்கு தெரியுது, நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப புதுக்கோட்டைக்கு வர போறாரு. இதெல்லாம் மாற்று கருத்தை இல்லை. இது ஒரு சின்ன விஷயம். தூக்கி அப்படிட்டு கொஞ்சம் எங்கேயோ போட்டு போறதுக்கு ஏன் சார் இவ்வளவு மல்லி கட்டிக்கிட்டு இவ்வளவு பேரை உணவு வச்சுக்கிட்டு? பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் 96 பட நடிகை கௌரி கிஷன் நடிப்பில் அதர்ஸ் திரைப்படம் நாளை திரைக்கு வர உள்ளது. இதனையொட்டி முந்தைய செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் படத்தின் பாடலில் நடிகையை தூக்கினீர்களே, நடிகையின் எடை என்ன என்று நடிகர் ஆதித்யா மாதவனிடம் கேட்டிருந்தனர். இதனை குறிப்பிட்டு தன்னை உருவக்கேலி செய்ததாக நடிகை கௌரி கிஷன் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் 2 யூடியூபர்கள் மாறி மாறி நடிகையின் விமர்சனம் குறித்து கேள்வி கேட்டனர். ஒரு கட்டத்தில் கண்கலங்கிய கௌரி கிஷன், செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கூட இல்லாத நிலையில் இந்த தரமற்ற செயலை எதிர்த்து யாரும் கேள்வி எழுப்ப மாட்டீர்களா என்று கேட்டார். கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு, என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். செய்தியாளர் சந்திப்பு முடிந்தபின் நடிகை கௌரி கிஷன் மௌனமாக சென்றார். திண்டுக்கல் சந்தைக்கு வாழைத்தார் வரத்து அதிகரித்த போதிலும் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே உள்ள சிறுமலை செட்டில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வாழைப்பழம் ஏலம் நடைபெறும். இதற்காக திண்டுக்கல்லை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வாழைத்தார்கள் ஏலத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. சராசரியாக இந்த 2 நாட்களிலும் 2000 முதல் 3000 வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் இந்த ஆண்டு மழை அதிகமாக பெய்து வாழை விளைச்சல் அதிகமான நிலையிலும் வியாபாரிகளுக்கு நல்ல விலை கிடைத்துள்ளது.
செவ்வாழெல்லாம் முதல் தரம் வந்து 700 800 வரைக்கும் போகுது. ரெண்டாம் தரம் 500 400க்கு விற்கிது. கற்பூரவள்ளி அதே மாதிரி முதல் ரகம் வந்து 500 400க்கு போகுது. ரெண்டாம் தரம் மூணாம் தரம் வந்து 200 300க்கு விற்கிது. நாட்டுத்தாறு அதே மாதிரி 400 500 விற்கிது. அதே மாதிரி அதுவும் ரெண்டாம் தரம் மூணாம் தரம் வந்து 200 100 வரைக்கும் விற்கிது. ரஸ்தாளி அதே மாதிரி 700 600 விற்கிது. கடைசி ரகம் வந்து 200 300 விற்கிது. இது இப்போ இந்த விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா சம்சாரிக்கும் சரி எங்கள் வியாபாரிக்கும் வந்து நடுத்தரமாக இருக்குது. தனது பாடல்களின் உரிமையை தயாரிப்பாளர்களிடம் எப்போதும் வழங்கியதில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் அனுமதி பெறாமல் தனது பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாக இளையராஜா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து பாடல்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் உரிமையை சோனி நிறுவனத்திடம் பெற்று பயன்படுத்தியதாக வாதிட்டது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தயாரிப்பாளர்களுக்கு பாடல் உரிமையை இளையராஜா வழங்கியது இல்லை என அவரது தரப்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தயாரிப்பாளர்களிடம்தான் முழு உரிமை உள்ளதாக தெரிவித்தார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். மும்பையில் கூட்ட நெரிசல் காரணமாக புறநகர் ரயில் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் ரயில்வே ஊழியர்கள் மாலை நேரத்தில் நடத்திய போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரம் புறநகர் ரயில் சேவை முடங்கியது. இதனால் மும்பையின் மிகவும் பரபரப்பான சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் பயணிகளால் கூட்டம் அலைமோத தொடங்கியது. இந்த சூழலில் போராட்டத்திற்கு பிறகு ரயில் நிலையத்திற்கு வந்த முதல் ரயிலில் ஏறுவதற்காக பயணிகள் அனைவரும் ரயிலை நோக்கி பாய்ந்து சென்றனர். ரயிலை பிடிக்கும் அவசரத்தில் பலர் தண்டவாளத்தில் இறங்கி ஓடத் தொடங்கினர். அப்போது தண்டவாளத்தில் நின்ற பயணிகள் மீது ரயில் மோதியது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். 5 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ரயில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வர் வேட்பாளரை காங்கிரசிடமிருந்து துப்பாக்கி முனையில் ஆர்ஜேடி பறித்துள்ளதாக பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு பகல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். பீகாரில் அதிக ஊழல் செய்த கட்சியின் குடும்பமும் நாட்டில் அதிக ஊழல் செய்த கட்சியின் குடும்பமும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இருவரும் ஆட்சியில் இருந்திருந்தால் பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி அவர்களின் கஜானாவுக்கு சென்றிருக்கும் என்று கூறினார். முதல்வர் வேட்பாளர் பதவியை துப்பாக்கி முனையில் காங்கிரசிடம் இருந்து ஆர்ஜேடி பறித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பீகாரில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் அதிகாரத்தில் இல்லாத போதும் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதில் குறியாக உள்ளதாக பிரதமர் மோடி தனது பரப்புரையில் விமர்சித்துள்ளார். இளைஞர்கள் தற்போது 21ஆம் நூற்றாண்டின் அடிமைகளாக ரீல்ஸ் மோகத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பூர்ணியாவில் பேசிய அவர், மக்கள் குடிப்பழக்கத்திற்கு எப்படி அடிமையாகி இருந்தார்களோ அதே நிலைமைதான் தற்போது ரீல்ஸ் மூலம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். नरेंद्र मोदी जी आए, उन्होंने आपसे कहा, बिहार के युवाओं से कहा, भाई और बहनों, हमने डेटा के दाम कम कर दिए हैं, इतने कम कर दिए हैं कि बिहार के युवा रील बना सकते हैं, फेसबुक पे जा सकते हैं, इंस्टाग्राम पे जा सकते हैं। भाई और बहनों, रील, फेसबुक, इंस्टाग्राम 21वीं सदी का नशा है। ये आपके ध्यान को भड़काने का तरीका है। 21वीं सदी का नशा है। और नरेंद्र मोदी ने आपको यह नहीं बताया कि जब आप रील बनाते हो, जब आप वीडियो बनाते हो, जब आप इंस्टाग्राम पे जाके देखते हो, तो पैसा आपके जेब में नहीं आता है, अंबानी अदानी के जेब में जाता है, जियो के जेब में जाता है। தொடர்ந்து பேசிய அவர், 24 மணி நேரமும் இளைஞர்கள் ரீல்ஸ் பார்ப்பதாகவும் இதன் மூலம் இளைஞர்களின் பைகளுக்கு எவ்வளவு பணம் வருகிறது என்றும் கேள்வி எழுப்பினார். பீகார் இளைஞர்களுக்கு தேவை ரீல்ஸ்கள் அல்ல, வேலை வாய்ப்புதான் என்று ராகுல் காந்தி கூறினார்.
டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தேர்தலில் RSSின் மாணவர் அமைப்பான ABVPயை வீழ்த்தி இடதுசாரி மாணவர் அணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவை தேர்தலில் இடதுசாரி மாணவர் அணி RSSின் மாணவர் அமைப்பான ABVP மற்றும் காங்கிரஸ் மாணவர் அமைப்பான NSUI இடையே மும்முனை போட்டி நிலவியது. கடந்த 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தேர்தல் முடிவுகள் நேற்றிரவு அறிவிக்கப்பட்டன. மாணவர் பேரவையின் முக்கிய பதவிகளான தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் இணைச் செயலாளர் ஆகிய 4 பதவிகளையும் இடதுசாரி மாணவர் அணி கைப்பற்றியது. இந்த வெற்றியை JNU பல்கலைக்கழக மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தலைவர் பதவிக்கு அதிதி, துணைத் தலைவர் பதவிக்கு கோபிகா, பொதுச் செயலாளர் பதவிக்கு சுனில், இணைச் செயலாளர் பதவிக்கு டேனிஷ் அலி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இணைச் செயலாளர் பதவியை கைப்பற்றிய ABVP அணி இந்த ஆண்டு அந்த ஒரு பதவியையும் கூட இழந்து படுதோல்வியை சந்தித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோல்டு கோஸ்டில் உள்ள கராரா ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக சுப்மன் கில் 46 ரன்கள் அடித்தார். 168 ரன்களை இலக்காக கொண்டு பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 18.2 ஓவரில் 119 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. 17வது ஓவரில் பந்து வீசிய வாஷிங்டன் சுந்தர், ஸ்டோய்னிஸ் பார்ட்லெட் இருவரையும் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பேட்டிங்கில் 21 ரன்களும் பவுலிங்கில் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்திய அக்சர் பட்டேல் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 4 போட்டிகள் முடிவில் 2-1 என்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றிய இந்திய மகளிர் அணியினர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து உரையாடினர். அப்போது உங்கள் முகம் பொலிவுடன் இருப்பதற்கு காரணம் என்ன என பிரதமரை நோக்கி இந்திய வீராங்கனை ஹர்லின் தியோல் நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி மக்களின் ஆசீர்வாதமும் அன்புமே காரணம் என்றார். सर मेरे को आपकी स्किन केयर रूटीन पूछना है. आप बहुत ग्लो करते हो सर. मेरा इस विषय पर ज्यादा ध्यान नहीं गया था. அதேபோல காயம் காரணமாக சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த இந்திய வீராங்கனை பிரதிகா ராவலுக்கு பிரதமர் மோடி உணவு வழங்கி கவனித்தார். Thank you so much, sir. Thank you. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்கள் வரை கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இந்த நிலையில் நவம்பர் 14ஆம் தேதி இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதனால் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் சந்தைக்கு வாழைத்தார் வரத்து அதிகரித்த போதிலும் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே உள்ள சிறுமலை செட்டில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வாழைப்பழம் ஏலம் நடைபெறும். இதற்காக திண்டுக்கல்லை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வாழைத்தார்கள் ஏலத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. சராசரியாக இந்த 2 நாட்களிலும் 2000 முதல் 3000 வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும். ஆனால் இந்த ஆண்டு மழை அதிகமாக பெய்து வாழை விளைச்சல் அதிகமான நிலையிலும் வியாபாரிகளுக்கு நல்ல விலை கிடைத்துள்ளது. செவ்வாழெல்லாம் முதல் தரம் வந்து 700, 800 வரைக்கும் போகுது. 2ஆம் தரம் 500, 400க்கு விற்கிது. கற்பூரவள்ளி அதே மாதிரி முதல் ரகம் வந்து 500, 400க்கு போகுது. 2ஆம் தரம் 3ஆம் தரம் வந்து 200, 300க்கு விற்கிது. நாட்டுத்தாறு அதே மாதிரி 400, 500 ரூபாய்க்கு விற்கிது.
அதே மாதிரி அதுவும் 2ஆம் தரம் 3ஆம் தரம் வந்து 200 100 வரைக்கும் விற்கிது. ரஸ்தாளி அதே மாதிரி 700 600 விற்கிது. கடைசி ரகம் வந்து 200 300 விற்கிது. இது இப்போ இந்த விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா சம்சாரிக்கும் சரி எங்கள் வியாபாரிக்கும் வந்து நடுத்தரமாக இருக்குது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவு 65% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் முதற்கட்டமாக நேற்று 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தர்பங்கா மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் படகு மூலம் கங்கை நதியை கடந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இந்த நிலையில் பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு அதிகபட்சமாக 64.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2000ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 62.57% வாக்குகள் பதிவானதே இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. மக்கள் திரண்டு வந்து வாக்களித்திருப்பது ஆட்சி மாற்றத்தை அவர்கள் விரும்புவதையே எடுத்துக்காட்டுவதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன. இதனிடையே வரும் 11ஆம் தேதி அடுத்த கட்ட தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளில் நாளை மறுநாள் பிரச்சாரம் நிறைவடைகிறது. வரும் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் வெளியாகும். முதல்வர் வேட்பாளரை காங்கிரசிடமிருந்து துப்பாக்கி முனையில் ஆர்ஜேடி பறித்துள்ளதாக பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு பகல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். பீகாரில் அதிக ஊழல் செய்த கட்சியின் குடும்பமும் நாட்டில் அதிக ஊழல் செய்த கட்சியின் குடும்பமும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இருவரும் ஆட்சியில் இருந்திருந்தால் பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி அவர்களின் கஜானாவுக்கு சென்றிருக்கும் என்று கூறினார். முதல்வர் வேட்பாளர் பதவியை துப்பாக்கி முனையில் காங்கிரசிடம் இருந்து ஆர்ஜேடி பறித்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பீகாரில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் அதிகாரத்தில் இல்லாத போதும் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதில் குறியாக உள்ளதாக பிரதமர் மோடி தனது பரப்புரையில் விமர்சித்துள்ளார்.